தமிழகத்தில் வெளுத்து வாங்க போகும் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 3வது வாரத்திலிருந்து மழை பெய்யும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அவங்க இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் வெல்கம் டு வர்ணிகா பாக்கியா சேனல். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 112% கூடுதலாக பெய்யும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டுக்கான தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே மே 30இல் துவங்கியது. வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் ஏற்பட்ட நிகழ்வுகள் காரணமாக பல்வேறு மாநிலங்களில் மழை கொட்டி தீர்த்தது. தற்போது பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை விலகத் தொடங்கியுள்ளது. ஒவ்வொரு பகுதியிலும் பருவமழை விலகலுக்கான தேதிகளை இந்திய வானிலைத்துறை அறிவித்துள்ளது. அதன்படி கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இறுதிக்கட்டமாக வரும் 15ஆம் தேதி முதல் தென்மேற்கு பருவக்காற்று விலகும் என்று சொல்லப்படுது. இந்த கணக்கீட்டின்படி தமிழகத்தில் அக்டோபர் 18இல் வடகிழக்கு பருவமழை துவங்கக்கூடும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்திய வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளதாவது: தென் மாநிலங்களில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக இருக்கும். தமிழகம், கேரளா, தெற்கு ஆந்திரா, ராயல்சீமா பகுதிகளில் இயல்பை விட அதிகமாக 112% கூடுதலாக மழை பெய்யும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்திய வானிலை மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் நிருபர்களிடம் கூறியதாவது: வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 3வது வாரத்தில் துவங்க வாய்ப்புள்ளது. இது இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். ஆனால் வட மாவட்டங்களில் அதிகமாகவும் தென் மாவட்டங்களில் குறைவாகவும் இருக்கும் வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை 18% அதிகமாக பெய்துள்ளது. நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகமாகவும் டெல்டா மாவட்டங்களில் குறைவாகவும் பெய்துள்ளது என்று அவர் கூறியுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற பல்வேறு தகவல்கள் மற்றும் செய்திகளுக்கு வர்ணிகா பாக்கியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.